எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பால்கோவா தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன சாதனம் வேணும்னா, ஃபஸ்ட்டு 1/2 லிட்டருக்கு பால் வேணும். பாலுக்கு தேவையான சுகர் வேணும். அடுத்த ஒரு ஏலக்காய் போதும். அடுத்த தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த பாலை நம்ம ஸ்டவ்வில் ஊற்றிக்கணும். சரி, நாங்கள் பாலை ஊற்றிக்கிட்டோம். பால் கொஞ்சம் நிறைய இருக்குது. இனி நம்ம கேஸை தான் ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காவை அடிச்சுக்கணும். கேஸையும் ஆன் பண்ணிக்கிட்டோம். இதை நம்ம இனி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்ருக்கணும். அப்போ தான் பொங்கி மேலே வராது. கிண்டிகிட்டே இருக்கணும். அடியில் ஒட்டி பிடிக்கா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது பாருங்கள், நல்லா இதெல்லாம் மாற மாதிரி இருக்குதா? இனி இது கொஞ்சம் பொங்குன உடனே நம்ம ஏலக்காய் அடித்ததை போட்டு விட்டுக்கணும். ஏலக்காவை நம்ம போட்டு விட்டுக்கணும். இனி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சீனியும் போட்டு விட்டுக்கணும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கேஸை குறைச்சி வச்சுக்கணும். ஏன்னா பொங்கி வெளியில் வந்துட்டுனா கஷ்டம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி சீனியை நம்ம போட்டு விட்டுக்கணும். கொஞ்சம் அது இதாகட்டு. சரி, நம்ம இனி இப்போ சீனி தான் போட போகிறோம். அதுக்காண்டி கொஞ்சம் சீனி எடுத்துக்கணும். சீனி நீங்கள் எவ்வளோ பால் போடுறீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் போட்டுக்கணும். இப்போ கேஸை கூட்டி வச்சுக்கலாம். இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பால்கோவா செம்மையாக வரும். ஓகே, பார்த்தீங்களா, கொஞ்சம் பால்கோவா ஆகுது. இனி அது இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோன்னா சூப்பராகிடும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பால்கோவா ஆகும். கொஞ்ச நேரம் நம்ம கிண்டாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அது பொங்கி வரும். அப்புறம் தான் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் இதாக வரும், பால்கோவா வரும். கரண்டியில் இப்படி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். பால் குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கட்டி ஆகணும்ல. அதனால நீங்கள் நிறைய பாலை கொஞ்சம் ஊற்றி பண்ணுங்கள். இதோடைய பெரிய இதாக இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி இப்படி பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டுருக்கு. பாருங்கள், இது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டுருக்கு. ஒட்டி பிடிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கணும். அடுத்து நம்ம கேஸில் வச்சு இறக்கிட்டோம். இனி இது லைட்டாக இந்த சைடு மட்டும் கரிஞ்சிட்டு நீங்கள் கரியாமல் செம்மையாக கிண்டிகிட்டே இருங்க. இது இப்போது கொஞ்ச நேரம் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ அழகாக டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். டேஸ்ட்டு பண்ணி பார்த்தவங்க ரொம்ப அழகாக இருந்து. இனி இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். ஃபஸ்ட்டு சீனி வச்சுருந்த பவுலே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இனி இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போடணும். நாங்கள் இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு இது ஃபுல்லாகிட்டு. இனி இது உங்களுக்கு இது சூடாகிட்டு சாப்பிடலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டி ஆக்கியும் சாப்பிடலாம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.